ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சித்திரை திருநாள் இல்லையா, சித்திரை 1. ஸோ எங்கள் ஊரில் வந்து லட்சதீபம் வந்து ஏற்றுவாங்க. ஸோ லட்சதீபம் நடக்கும் ரொம்ப நாள் கழித்து, ரொம்ப வருஷம் கழித்து. தட் மீன்ஸ் குவாரண்டைனுக்கு அப்புறம் இப்போ தாங்க வந்து லட்சதீபம் நடக்குது. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து எங்களுக்கெல்லாம் இருக்குது. இந்த சித்திரை திருநாள் வர்றதுக்கு நாங்கள் ரொம்ப வந்து அவளோட வெயிட் பண்ணோம். ஸோ ஒவ்வொரு வருஷமும் வந்து அவ்வளோ வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். இங்கே வந்து ஜாலியாக நிறைய கடையெல்லாம் இருக்கும், பயங்கரமாக விளையாடுறதுக்கு நிறையா வந்து பொருட்கள்லாம் இருக்கும் இங்கே. அப்புறம் வந்து சாப்பிட்றதுக்கான ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி அப்பளம், ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருக்கும். ரொம்ப ஜாலியாக இருக்கும் வர்றதுக்கு. செயின் வீல் இருக்கும், ராட்டினம்லாம். ஸோ பெரியவங்களாக இருக்கட்டும், சின்னவங்களாக இருக்கட்டும், விளாட்றதுக்கான இது எல்லாமே இருக்கும். எங்களுடைய கோயிலுக்கு வந்தாச்சு. இது வந்து ஆஞ்சநேயர் கோயில். மார்னிங் வந்து 5000 லிட்டர் பாலில் வந்து அபிஷேகம் பண்ணாங்க. ஸோ ரொம்ப 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 பெருசாக இருக்கும் வந்து ஆஞ்சநேயர் சிலை. எஸ், எங்களுக்கான இடத்துக்கு நாங்கள் வந்தாச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். விளையாடுறதுக்கு எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது பாருங்கள். ஷிப்பு இருக்குது, குழந்தைங்க விளையாடுறதுக்கு அந்த குதிரை மேலே வச்சு விளையாடுவாங்க பார்த்தீங்களா, அது. காரு, அப்புறம் ராட்டினம்லாம் இருக்குது. செம்ம ஜாலியாக இருந்துச்சு பசங்க எல்லோரும் விளையாடுறத பார்க்குறதுக்கு. ஒரு வழியாக கோயிலுக்குள்ளார வந்தாச்சு. ஃபுல்லாக வந்து லட்சதீபம் வந்து ஏற்றுவாங்க இன்றைக்கி. அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், எப்படி ஜொலிக்குது பாருங்களேன், ஃபுல்லாக அழகாக இருக்குல்ல. ஸோ நம்மளும் இங்கே தான் விளக்கேற்ற போகிறோம். ஸோ ஃபுல்லாக வந்து பாட்டு கச்சேரி, டான்ஸ் எல்லாமே நடக்கும் இங்கே. நான் சொன்னல ஆஞ்சநேயர் சிலை இருக்குன்னு, அது இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து எங்கள் ஊருடைய தெப்பக்குளம். இந்த கோயிலுடைய தெப்பக்குளம் எவ்வளோ அழகாக வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு, விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. அப்புறம் என்ன, நம்மளுடைய ஃபேவரட்டான டெல்லி அப்பளம், மிளகா பஜ்ஜி, அப்புறம் காலிஃப்ளவர் பக்கோடா. ஸோ அதை சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு. அப்பளம் வாங்கணுன்னா, பஜ்ஜி வாங்கணுன்னா எல்லாத்துக்குமே தனித்தனியாக வந்து டோக்கன் கொடுக்குறாங்க. டோக்கன் வாங்கிட்டு தான் போய் வாங்கணும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாமே நல்லா இருந்துச்சு. செம்ம ஜாலியாக நாங்கள் என்ஜாய் பண்ணோம். நான், அம்மா, பாப்பா, அஜி, பாவனா எல்லாருமே போயிருந்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.